லக்ஷ்மி, அதாம்மா நம்ம அம்மனுக்கு செஞ்ச நகைங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சம்பிரதாயம் எல்லாம் முடிச்சு அந்த நகைங்களை அங்க வைப்பாங்க. நீ அதை நல்லா வேண்டிக்கிட்டு அதை ஓபன் பண்ணுமா. கண்ணா, ஒருவேளை நகையை கண்டுபிடிச்சிருவாங்களோ? நாம நினைச்ச மாதிரி நடந்தா நகையை பத்தி கண்டுக்க மாட்டாங்க. பெரியப்பாவையும் அண்ணாவையும் பார்க்கும்போது ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கா? என்னவா இருக்கும்? ஏதாவது பண்ணி இங்க பிரச்சனை பண்ணாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் தூக்கம் வராதே அண்ணி. என்ன பிரச்சனை பண்ண போறாங்களோ தெரியல. ஐயா, அங்க பேப்பர்லாம் தீப்பிடிச்சு எரியுதுங்கய்யா. நெருப்பு அதிகமா பரவிட்டு இருக்கியா. வாங்கய்யா, வாங்க. சீக்கிரம் வாங்க. ஐயோ, ஃபைல்ஸ் எல்லாம் எரிஞ்சிருச்சு போல இருக்கே. பசங்களுக்கு கோவில்ல யாரு பட்டாசு கொடுத்தாங்க? அதோ அந்த அங்கிள் தான் கொடுத்தாரு. வெளியே வச்சிருந்த பட்டாசு எல்லாத்தையுமே இங்க எதுக்காக எடுத்துட்டு வந்தீங்க? பசங்களுக்கு கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். இங்க பசங்க வருவாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பசங்கன்னா இவங்களுக்கு இல்ல, கோயிலுக்கு எந்த பசங்க வந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா தீபாவளி முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. இப்ப எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க? பாவம், அவருக்கு என்ன தெரியும்? பசங்க சந்தோஷப்படுவாங்கன்னு கொடுத்திருப்பாரு. இப்படி ஃபைல்ஸ் எல்லாம் எரியும்னு அவருக்கு மட்டும் தெரியுமா என்ன? அவர் பண்ண வேலையால இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எரிஞ்சிருச்சு. கோவில் எப்படிலாம் பண்றது தப்புன்னு தெரியாதா? போலீஸ் ஆபீசர்னு சொன்னீங்க, அந்த அளவுக்கு கூட சென்ஸ் இல்லையா உங்களுக்கு? அதெல்லாம் எரியணும் தான் இந்த மாதிரி செஞ்சாங்களோ என்னமோ. ஏன் அப்படி பண்ண போறாங்க? ஒருவேளை அது எல்லாமே தப்பா இருந்துச்சுன்னா அதை எரிச்சிடலான்னு ஒருவேளை பிளான் பண்ணாலும் பண்ணிருப்பாங்க. என்ன பேசுறீங்க மாமா? நாங்க எதுக்கு அப்படி பண்ண போறோம்? நான் ஒன்னும் அவ்வளவு சீப் இல்ல. ஃபைல்ஸ் இருந்திருந்தா யாரு சீப்னு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். என்னம்மா பேசுற? அதை பார்க்க சொன்னதே நான் தான். அது இப்படி எரிஞ்சு சாம்பல் ஆகுன்னு யாருக்கு என்ன தெரியும்? நம்ம பசங்க பண்ண தப்பால யாரையும் எதுவும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. போனா போகட்டும். ஃபைல்ஸ் எல்லாம் இப்படி எரிஞ்சு போயிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ கணக்கு பாக்கறத விட்டுற போறீங்களா? இது உங்களோட கடமை தானே. ஆமாம்மா, ஆனா இப்ப ஃபைல்ஸ் எல்லாம் எரிஞ்சிருச்சே, என்ன பண்ண முடியும்? மாமா, நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அந்த ஃபைல்ஸ்க்கு ஒன்னும் ஆகல. மித்ரா, நீ போய் எடுத்துட்டு வா. சரிங்க டாட். அச்சச்சோ, லக்ஷ்மி போவான்னு பார்த்தா மித்ரா போயிட்டு இருக்கான். இப்ப நீ ஏதாவது கலாட்டா பண்ணி உன் காதலன் மித்ராவை காப்பாத்தணும்னு நினைச்சேன்னு வையே, ஓ மேலதான் எல்லாருக்கும் டவுட் வரும். நம்ம பிளான் எல்லாம் வெளியே தெரிஞ்சதுன்னா நம்மள கொன்னு போட்டுருவாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? மித்ராக்கு எது ஆயிடுச்சுன்னா? அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னா போய் பவர் ஆஃப் பண்ணணும். முதல்ல ஸ்விட்ச் எங்க இருக்குன்னு தேடலாம் வா. அம்பாளுக்கு முன்னாடி குத்துவிளக்கு ஏத்துறதுக்காக எண்ணெயும் எடுத்துன்னு வந்தா நல்லா இருக்கும். குத்து விளக்கு எடுத்துட்டு வர மித்ரா போயிருக்கான். தம்பி தேவா, நீ போய் எடுத்துட்டு வா. இவரு ஸ்டேஷன்ல மட்டும்தான் வேலை செய்வாரு. வீட்லயும் சரி கோவில்லயும் சரி எந்த வேலையும் செய்ய மாட்டாரு. இல்ல, நான் இந்த மாதிரி பூஜை இதெல்லாம் செய்ய மாட்டேன். அதான். பூஜைலாம் செய்ய மாட்டேனா அப்புறம் எதுக்காக இங்க வந்த? சில பேரு பக்தியில கோவிலுக்கு வருவாங்க. வேலை வெட்டி இல்லாதவங்க
டைம் பாஸ்க்கு கோவிலுக்கு வருவாங்க மாமா. நான் உன் தங்கச்சிக்காக வந்தேன் கங்கா. எந்த வேலைக்கு உதவியா இல்லாட்டாலும் புருஷன் பக்கத்துல இருந்தா பொண்டாட்டிக்கு அது சந்தோஷமா இருக்கும்ல. என்ன இது, விளக்குல ஏதோ தீ பொறிலாம் வந்துட்டு இருக்கு. அண்ணா அண்ணா வேண்டாம். கரண்ட் ஷார்ட் ஆயிருக்குண்ணா. தொட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷாக் அடிச்சிருக்கும். தேங்க்ஸ்மா. நீ மட்டும் வரலைனா எனக்கு ஷாக் அடிச்சிருக்கும். மித்ரா, உனக்கு ஷாக் எதுவும் அடிக்கலல? பார்த்தா ஹை வோல்டேஜ் இருக்க மாதிரி இருக்கு. தொட்டு இருந்தா உயிரே போயிருக்கும் தெரியுமா? லக்ஷ்மி உயிரை எடுக்கலான்னு பார்த்தா உன் காதலன் அவனுக்கே தெரியாம அவளை காப்பாத்தி விட்டுட்டான். அம்மா லக்ஷ்மி, விளக்கு ஏத்தி வைமா. ம். அம்பாளுக்கு உன்னோட கையாலேயே அலங்காரம் பண்ணுமா. ம். புதுசா கல்யாணமானவா யாராவது இருந்து அவ கையால அம்பாளுக்கு சாத்தினா நன்னா இருக்கும். சரிங்க சாமி. ஆ, ஜானு, இந்தா. இது அம்மனோட நகையா? ஆமாம்மா, நீ ஏன் அப்படி கேக்குற? இது எல்லாமே கவரிங் நகை மாமா. வரதராஜன் சார், என்ன இதெல்லாம்? அதான் எனக்கும் ஒன்றும் புரியலங்க. அதே நகைங்க தானே இது. விசேஷம் நடக்கும் போதெல்லாம் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி பூஜை பண்றது தானே வழக்கம். ஆனா இதெல்லாம் கவரிங் நகைன்றாங்களே, அது முதல்ல என்னன்னு சொல்லுங்க. என்னால கூட கண்டுபிடிக்க முடியலமா. எதுக்கும் ஒரு தடவை நல்லா பாருமா.